திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது. வந்தால் நாளை உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. காவல்துறை உங்களை எல்லாம் வேட்டையாடும் என்பதை நீங்கள். ஸோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகள் எங்கே வெளிவருகிறது என்றால், கடுமையான தாக்குதல்களுக்கு காவல்துறையை வைத்தே உள்ளாகின. அதில் ஒரு முக்கியமான சேனல் எதுன்னா வார் ரூம் அஃபிஷியல் அப்படின்ற யூடியூப் சேனல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு பொதுநல வழக்குகளை தொடுத்தவர் தான் இந்த வாராகி. எல்லா வழக்கும் பொய் வழக்கு, யாருக்கிட்டே நான் காசு கேட்டலாம் மிரட்டல. வாராகி கைது செய்யப்பட்ட முறையே தவறு. போலீஸு மாட்டிக்கிட்டாங்க. இதோடு விட்டார்கள் என்றால் இதோடும் விடவில்லை. எப்படிப்பட்ட காட்டாட்சி இது என்பது புரிகிறதா? 2 முறை வாராகி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறார். அவரோட அலுவலகம் சூறையாடப்படுகிறது. வாராகி செஞ்ச ஒரே குற்றம் என்ன? திமுக அரசில் நடக்கும் தவறுகளை வீடியோவில் பேசியது மட்டும்தான் வாராகி செய்த குற்றம். தமிழக முதல்வரின் உத்தரவில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் தமிழ் பெருங்குடி மக்களே.